எல்லோருக்கும் வணக்கம். நாம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்குவாடு டெஸ்ட் பேட்ச், அதாவது டெஸ்ட் 11க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா எயித்து ஃபுல்லாக ரிவிஷன் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா இது வரைக்கும் நடந்த எயித்தில் நம்ம இப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸில் உள்ள எல்லாமே பார்த்துருப்போம்ல. ஸோ இது மொத்தமாக ரிவிஷன் டெஸ்ட் தான் இது. ஸோ ரொம்ப அதில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் எடுத்துருப்போம். நம்ம ரிவிஷன் டெஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி எடுத்த கொஸ்டின்லேருந்து தான் திரும்ப ரிவிஷன் எடுப்போம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் ஏன் நம்ம திரும்ப அதே கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்னு சொல்லிடுறேன். புதுசாக நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன காரணத்துக்காக நம்ம திரும்ப அதே கொஸ்டின் ரிவிஷன் வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க, படித்த கொஸ்டினை திரும்ப ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓவராலாக ரிவிஷன் பண்ணலாம். நீங்கள் படிச்சது ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் புதுசாக, அதாவது என்ன பண்ணுவோம்னா சின்னதாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஒரு ஆப்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம், இல்லை ஒரு வார்த்தைகளை சின்னதாக சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கொஸ்டின் ரீட் பண்ணுறீங்களா அப்படின்றது தான். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு லாங் டைமாக படிக்கும்போது ஒரு சின்ன ரிலீஃப், ஒரு டெஸ்ட் ஒரு சின்ன ரிலீஃப் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். மேக்ஸிமம் ப்ரீவியஸாக நடந்த எல்லா கொஸ்டினுமே அதே கலெக்ஷன்ஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ்லையும் இருக்கும். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே செட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதுக்கான நம்ம ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸ் எதுவுமே பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப் டெஸ்ட்டாகவே இதை போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்? 1859ஆம் ஆண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின். மக்களுக்கு புதிய உரிமைகள் வழங்கியதுடன் அரசரை சட்டத்திற்கு உட்படுத்திய மனித உரிமை ஆவணம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மகாசாசனம் 1215. மூணாவது, சமீபத்தில் செய்திகளில் பார்த்த கோரமங்கல்ல சல்லக்கட்டா, அதாவது கேசி பள்ளத்தாக்கு எங்க இருக்கு, அதாவது திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் டி கர்நாடகா. நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின். அரை வெப்பநிலையில் பாதரசத்தின் அடர்த்தி, இது யூனிட் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் முக்கியமானது, 13600. நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின். வாக்கியம் 1, தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரை சல்பேட்டும் உள்ளன. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்க? தீப்பெட்டியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின். மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன ஒரு ஆன்சர்? ஆப்ஷன் ஏ அக்டோபர் 9, 1947. நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின். ஒளிபாயம் அல்லது ஒளி திறனின் எஸ்ஐ அலகு என்னது? லூமன். நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின். டாரிசெல்லியால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவி ஆப்ஷன் பி பாதரசமானி. நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின். டேஸ், அதாவது மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிடணும். எந்த வருஷம் அவங்க இந்த சுதந்திர பிரகடனம் வெளியிட்டாங்க அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ 1801 ஜூன். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். மண் உருவாக விதம், அவற்றின் நிறம், பௌதீக மற்றும் ரசாயன பண்புகளின் அடிப்படையில் டேஸ் பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னா மொத்தம் எத்தனை பிரிவுகளாக இருக்கும் அப்படின்னா 6. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். எரிக்கும் ஆடிகள் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் பி டயோக்கில்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பாதரசமானி அப்படின்றது வளிமண்டல அழுத்தம். நெக்ஸ்ட் தொடுபரப்பை அதிகரித்தல் அப்படின்றது என்னன்னா உராய்வை அதிகரிக்கும். தொடுபரப்பை குறைத்தல் அப்படின்றது என்ன வரும்? உராய்வை குறைக்கும். உயவு பொருள் அப்படின்னா என்னது? உராய்வை நீக்கும். ஒழுங்கற்ற பரப்பு உராய்விற்கான காரணம். ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஏ சி பி இ டி. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இயற்கையில் கிடைக்கக்கூடிய டேஸ் என்ற தனிமம் வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படுகிறது அப்படின்னா பிஸ்மத். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின். மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1997. நெக்ஸ்ட், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால், இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் முக்கியம். மூலக்கூறுகள் இயக்கம் வந்துட்டாலே நீங்க என்ன போட்டணும்? வெப்ப சலனம் அப்படின்னு போட்டிருங்க.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்ந்தெடு. ஆர்டிகல் 24 என்ன கொடுத்துருக்காங்க, குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பிரிவு 39 F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டி எல்லாமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஊழல் தடுப்பு சட்டம் அப்படின்றது எந்த வருஷம்? ஆப்ஷன் பி 1988. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின், வெற்றிட குடுவை முதலில் சர் ஜேம்ஸ் திவார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் அவரை கௌரவப்படுத்தும் விதமாக இது திவார் குடுவை என்றும் அழைக்கப்படுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1 மற்றும் 2 சரிதான். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக என்ன கொடுத்துருக்காங்க, டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் எந்த வருஷம் வருவாங்க? 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. ஸோ என்ன வரும்? 2, 3, 4, 1. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின், தங்க இலை நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி ஆப்ரஹாம் பெனட். நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன அப்படின்னா பகுதி 2 பிரிவு 5 11. ஓகே. நெக்ஸ்ட் அணுவினை அதனை விட சிறிய கூறுகளாக பிரிக்க இயலாது அப்படின்னு கருதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஜான் டால்டன். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின், சமய சார்பற்ற நாட்டின் பண்புகள் தவறான கோட்பாட்டை தேர்வு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வரும். இதுல எதுவுமே இல்லை, தவறானது எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் மின் உருகிகள் எந்த உலோக கலவினால் தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னா இதுல வரும் வெள்ளியம் மற்றும் காரியம். நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின், பொருளொன்றில் மின் துகள்கள், இந்த இதுதான் இருக்கும். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, மற்றதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி அப்படின்னா என்னது? நிலை மின் காட்டி. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க கடல் நீர், அதோட அந்த இது கொடுத்துருக்காங்க, என்ன வரும்? டி, அதாவது 1530 வரும். ஓகே. இரும்பு என்ன வரும்? 59 50, அலுமினியம் 64 20, காய்ச்சி வடிகட்டிய நீர் அப்படின்றது 1498. ஸோ அப்படியே இருக்கு. டிசிபிஏ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2011ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வி அறிவு விகிதம் இந்தியாவில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 74.04. இது தமிழ்நாடு. இது என்ன வரும்? தமிழ்நாட்டுக்கு வரும். ஓகே. நெக்ஸ்ட் நேர் மின்னூட்டங்களின் இயக்கம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரபு மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? சரிதான். அதுக்கப்புறம் 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிற தேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆகினர். ஸோ ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கமும் கூட. நெக்ஸ்ட் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் என்ன மண்? கரிசல் மண். தீ கரிசல். நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின், ஆந்திரசைட் நிலக்கரியில் உள்ள கார்பனின் அளவு எனக்கு இருக்காங்க. ஆந்திரசைட் நிலக்கரியில் உள்ள கார்பனின் அளவு 86 to 97% வரைக்கும். நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின், படிவு பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டவை. ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த கொஸ்டின், கரெக்ட் தான். படிவு பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவாகும். ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆளுநர் அப்படின்றவர் யாரு? ஒரு பெயர் அளவு தலைவர் தான். முதலமைச்சர் அப்படின்றது உண்மையான தலைவர். சட்டமன்ற பேரவை அப்படின்றது எதை சொல்லுவோம்? கீழவையை சொல்லுவோம். அதே மாதிரி சட்டமன்ற மேலவை அப்படின்றது மேலவை தான். ஸோ 4 என்ன வரும்? 2 4 1 3 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் கலந்த கலவை என்ன வாயு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? ஆப்ஷன் பி உற்பத்தி வாயு. நெக்ஸ்ட் கோள வடிவ பாக்டீரியா நம்ம என்ன சொல்லுவோம்? காக்கை அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? காக்கை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், இயற்கை வகைப்பாட்டு முறையை பெந்தம் மற்றும் குக்கர் ஜெனிரா பிளான்டரம் புத்தகத்தில். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் செயற்கை முறை வகைப்பாட்டை அறிமுகம் செய்தவர் யாருன்னா கரோலஸ் லின்னஸ். ரெண்டுமே கரெக்ட் தான். வாக்கியம் 1 மற்றும் 2 சரிதான். நெக்ஸ்ட் 37. ஸோ இது ஒரு கன்ஃபியூஸ்டு கொஸ்டின், ஆல்ரெடி டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இது இந்த மாதிரி கொஸ்டினை கிளியராக பார்த்துக்கோங்க. நிறைவேற
அணு எண் வேற, கன அளவு வேற, மூலக்கூறு வேற. ஸோ இது ஒரு 4-5 டைப்ல வரும் இந்த கொஸ்டின். என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்களா, ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேஷியோ என்னன்னு கரெக்டாக கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க, நீர் மூலக்கூறில், அதாவது நீர் மூலக்கூறில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் மூலக்கூறு வீதம் கேட்டிருக்காங்க. ஸோ 8:1. நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின், தனிமங்கள் மற்றும் அவற்றின் லத்தீன் பெயர்களில் பொறுத்துக. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம். தங்கம் அப்படின்றது என்னது, நம்ம என்ன சொல்லுவோம், ஆரம், ஏயு. தங்கம் வந்து ஆரம் சொல்லுவோம். ஸோ ஏயு. பொட்டாசியம் அப்படின்றது என்ன சொல்லுவோம், கேலியம். கே. அதுக்கப்புறம் லெட், அதாவது என்ன, பிளம்பம். அதுக்கப்புறம் சில்வர், அர்ஜென்டம். ஸோ என்ன வரும் இதுக்கு ஆன்சர், 2134. ஓகே, நெக்ஸ்ட், தானியங்கி வாகன மின்கலங்கள் தயாரிக்க பயன்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காரியம். என்ன வரும், காரியம். நெக்ஸ்ட், எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யாரு, மைக்கேல் பாரடே அப்படின்னு. ஸோ இந்த சயின்டிஸ்ட் நேம் எல்லாமே கொஞ்சம் முக்கியமானது. நம்ம மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும், அதாவது எல்லா அறிவியல் அறிஞர்களையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கண்டிப்பாக கொஸ்டின்ல எடுத்திருப்போம். அதே மாதிரி எந்தெந்த கண்டுபிடிப்பாளர்கள் போக வேற ஏதாச்சும் ஒரு சயின்டிஸ்டோட நேம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம கொஸ்டின்ல இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின், காற்று ஒரு கலவை என்பதை சோதனை மூலம் நிரூபித்தவர் யாருன்னா பிரிஸ்ட்லி. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின், நீரில் உள்ள நுண்ணுயிர்களை நீக்குவதற்கு பயன்படும் வாயு என்ன அப்படின்னா குளோரின் மற்றும் ஓஷன். நெக்ஸ்ட் 43வது கொஸ்டின், என்ன கொடுத்துருக்காங்க, நீரில் கரையும் அமிலங்கள் அல்கலின் என்னது, காரங்கள்ல வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. நெக்ஸ்ட், சோடியம் கார்பனேட் சமையல் சோடா. இது ஆல்ரெடி நம்ம சொன்னோம். சோடியம் சோடா அப்படின்ற சமையல் சோடானா என்ன வரும், சோடியம் பை கார்பனேட் வந்திருக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். ஸோ இதனால் வரும், ரெண்டுமே தப்பு. நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின், MMN தடுப்பூசி எந்த நோய்க்கான தடுப்பூசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரூபல்லா, தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்க. ஸோ எல்லாமே தான். ஓகே, நெக்ஸ்ட், மனித குடலில் வாழும் எக்கோலை பாக்டீரியம் வைட்டமின் டேஸ் மற்றும் டேஸ் கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்வதில் உதவுகிறது அப்படின்னா பி மற்றும் கே. நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின், முதலில் பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா எட்வர்டு ஜென்னர். நெக்ஸ்ட், பூஞ்சைகளின் உடலம் எதால் ஆனது அப்படின்னா ஹைப்பாக்கலால் ஆனது. நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின், ஒருங்கிணைவு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள் அனைத்தும் டேஸ் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் எதனால, நரம்பு மண்டலம். ஓகே, நெக்ஸ்ட், காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் டேஸ் ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்கும் அப்படின்னா 36. நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின், ஆண்களில் விந்தகங்களில் காணப்படும் லீடிஸ் செல்களை தூண்டி டெஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்யும் ஹார்மோன் எது அப்படின்னா LH ஹார்மோன். ஓகே, நெக்ஸ்ட் 51வது கொஸ்டின், வாக்கியம் 1, மிதந்து ஊறுதல் மூலம் பறவைகள் மேலும் கீழும் செல்கின்றன. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பறவைகள் மேல் நோக்கிய அசைவின் அப்படின்றது தப்பு. அப்போ இது என்ன வரும், வாக்கியம் 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் 52வது கொஸ்டின், நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் ஆஸ்ட்ரியோபோரோசிஸை தடுக்க டேஸ் எடுத்துக்கொள்வது அவசியம் அப்படின்னா கால்சியம். என்ன எடுத்துக்கணும், கால்சியம் அவசியமா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்கும் கார்போன் என்ன அப்படின்னா ஆக்சிடோசின். என்னது, ஆக்சிடோசின். நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின், பூசா நிறுவனம் என அழைக்கப்படும் நிறுவனம் எது, IARI. நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின், பச்சை வளைய இயக்கத்தின் நிறுவனரான வாங்கரை மாதாய்க்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னா 2004ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின், சுந்தர்லால் பகுனா அவர்களால் சிப்கோ இயக்கம் தொடக்கப்பட்ட ஆண்டு 1970. ஸோ இது ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு இயர் இருக்கும், கரெக்டான இயர் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த இயர் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கு அப்படின்றத பார்த்து கரெக்டாக மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்பது யாரோட கூற்று அப்படின்னா இக்பால். யாரோட கூற்று, இக்பால் அவர்களோட கூற்று. நெக்ஸ்ட் 58வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் டிஎன்யூஎஸ்ஆர்பில கேட்டாங்க. நெக்ஸ்ட், ஒரு பொறுத்துக்க, கார்பெட் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட். எங்க இருக்கு, உத்தரகாண்ட்ல இருக்கு. கங்கா அப்படின்றது மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடியது. கிர் அப்படின்றது குஜராத்ல இருக்கக்கூடியது. தூத்வா அப்படின்றது உத்தரப்பிரதேசம். ஸோ 1 2 3 4
ABCD. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை 1800ஆம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா பரக்பூர். எங்க ஊர்ல? பரக்பூர்ல. நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? ஆப்ஷன் ஏ 2007. நெக்ஸ்ட் 62வது கொஸ்டின், 5 வகையான மனித உரிமைகளுள் தவறான ஒன்றை தேர்க அப்படின்னு கொடுங்க. ஸோ இதுல எது தவறு அப்படின்னா சமத்துவ உரிமை அப்படின்றது தவறு. நெக்ஸ்ட் 63வது கொஸ்டின், சில சமயங்களில் கணிதத்திற்கான நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் 2024 ஏபல் பரிசை வென்றவர் யார் அப்படின்னா மைக்கேல் டெலக்ரான். நெக்ஸ்ட் 64வது கொஸ்டின், ஷெர்ஷா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருப்பார். நெக்ஸ்ட் 65வது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த சிக்காடாஸ் என்ற என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னது? ஒளியை உருவாக்கும் ஒரு பூச்சி. நெக்ஸ்ட் வாக்கியம் 1, பணவீக்கம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை குறிக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி, ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் 67வது கொஸ்டின், பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறது அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது யாரோட கூட்டு அப்படின்னா குக்ஸோட கூட்டு, ஜான் குக்ஸ் அவரோட கூட்டு. நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின், டேசாம் ஆண்டில் சார்லஸ் உட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது அப்படின்னா 1854 கொண்டு வரப்பட்ட அந்த சார்லஸ் உட்கல்வி அறிக்கை. நெக்ஸ்ட் 69வது கொஸ்டின், நாளந்தா அகழாய்வு தளத்தை யுனெஸ்கோ எந்த ஆண்டு உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவித்தது அப்படின்னா 2009ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ சார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் 71வது கொஸ்டின் ஒரு பொறுத்துக்க, நிரந்தர நிலவரி திட்டம் எங்க? வங்காளம். எங்க வரும்? வங்காளத்துல வரும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, மகள்வாரி முறை எங்க வரும்? வடமேற்கு மாகாணம். ரயத்துவாரி எங்க வந்திருக்கும்? மദ്രാஸ்ல. அதுக்கப்புறம் நீல் தர்பன் அப்படின்றது இண்டிகோ விவசாயி. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? 4, 3, 1, 2. 72வது கொஸ்டின், கொல்கத்தா அருகில் உள்ள கூக்லி பள்ளத்தாக்கில் டேஸ் இடத்தில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா ரிஸ்ரா. நெக்ஸ்ட் 73வது கொஸ்டின், 1882ஆம் ஆண்டு சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னா கண்டர் குழு. நெக்ஸ்ட் 74வது கொஸ்டின், சிவில் சர்வீஸ் குடிமைப்பணிகள் என்ற வார்த்தை முதலில் டேஸ் கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் பயன்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 75வது கொஸ்டின், செர்னோபில் அப்போதைய சோவியத் யூனியனோட அணு உலை விபத்து என்று நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 26, 1986. 76வது கொஸ்டின், டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது அப்படின்னா ஈரநிலை மானி, ஈரப்பதம், ஹைக்ரோமீட்டர் இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சமீபத்தில் பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யாருன்னா கிஷோர் மக்வானா. நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின், இந்தியாவின் நில எல்லைகளில் தவறான ஒன்றை கேட்டிருப்பாங்க. ஸோ தென்கிழக்குல என்ன வரும்? இலங்கை தான் இருக்கும். ஆனால் இது என்னது? கடல் எல்லை வரும். என்ன வரும்? நில எல்லை வர்றது கடல் எல்லை இருக்கும். நெக்ஸ்ட் 79வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது. கரெக்ட் தான். பிரிட்டிஷரின் வழியிலான சுதந்திரமான வர்த்தக கொள்கை மற்றும் தொழில்துறை புரட்சி இந்திய உள்நாட்டு தொழில்களை அளித்தனர். ரெண்டுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின், பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது அப்படின்னா ராதாகிருஷ்ணன் குழு தான் 1948. ஸோ அவ்வளோதான் இந்த 80 ரிவிஷனுக்கான கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து டெஸ்ட் 12க்கான கொஸ்டின் 1 or 2 daysல நம்ம திரும்ப அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஆல்.